வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology, admissions open. கன்னிராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? கன்னிராசி குரு பெயர்ச்சி குரு பகவான் 10ஆம் வீட்டிற்கு வராருங்க. 10னா பதவி ஸ்தானம். ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். NSK ஒரு அழகாக ஒரு பாட்டு பாடியிருக்கார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு சிரிப்பு. இந்த சிரிப்பையே தன் வசம் பாக்கெட்டில் வச்சுருக்கிறவங்க கன்னிராசிக்காரவங்க. அவங்க எது நடந்தாலும் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னே நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க, அதில் நமக்கு தான் அவங்க சந்தோஷமாக எதோ யோசிக்கிறாங்க, நம்மளை தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிப்போம். ஆனால் அவங்க பிளான், இவனை வச்சு என்ன செய்யலாம், இவர்களை வைத்து என்ன செய்யலாம், இந்த சிந்தனைகளை தான் கன்னிராசி பயணம் பண்ணுவார்கள். ஒரு சின்ன சாக் பீஸை கூட வீணாக்க மாட்டாங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம். இதில் சுக்கிரன் உங்களுக்கு நீசமான இடம் இந்த கன்னிராசி. நம்ம குரு பயிற்சி பேசுகிறோம், இருந்தாலும் பணம் இல்லாமல் குருவுக்கே மதிப்பு கிடையாது. இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கே போனாலும் பணம் கட்டினா தான் பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இல்லைங்களா. அதனால் பணம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கன்னிராசி இந்த காலகட்டத்தில் பணம், துட்டு, மணி இதை ரொம்ப ஞாபகத்துக்கு வச்சுக்கிங்க. ஏன்னா இந்த பணம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. 10வது இடத்துக்கு குரு வரார். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் கோபமே படாதீங்க. ஆங்க்ரி அப்படிங்கிற ஒரு வேர்டே இருக்க வேணாம். நமக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எந்த இடத்துல கன்னிராசிக்கு உருவாகுதுன்னா, நாம் நினச்சதை இப்போ நடத்தணும், நாம் இந்த இடத்துல செய்யணும், இவன் இதை பேசணும், நாம் இதை எப்படியாவது செஞ்சாகணும் அப்படின்னும் போது நடக்காது. இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆகும். இதில் உங்களோட ஸ்மைல் என்ன பண்ணும், உங்களை பலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே ஸ்மைலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பதவியில் இருக்கிறவர்கள், வேலை பார்க்குறவங்க, வேலை தேடுறவங்க, வீட்டில் உள்ளவங்க உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தவே படுத்தாதீங்க. உங்களுக்கு அதிகமாக கோபம் வருந்ததுன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ஸ்மைலாக நல்லா சிரித்து பேசுங்க, ஸ்டாண்டப் காமெடி கேளுங்க, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணிக்கோங்க. அதுதான் இதுக்குள்ள வைத்தியம். இதை தாண்டிட்டு உடனே பேசிடுவோம், எந்த நேரம் எனக்கு கிடச்சிருக்கு, இவனுக்கு உண்டு இல்லை ரெண்டு இல்லைன்னு பார்த்துருவோன்னா நம்ம லைஃபே இடைவெளி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ 10ஆம் இடத்திற்கு குரு வந்திருக்காருங்க. உங்கள் பதவியை நீங்கள் காப்பாற்றிக்கிற இடம். சமயோஜிதமாக நீங்கள் செயல்பட்டால் உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. இதில் ரொம்ப துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, சரபேஸ்வரர் வழிபாடு கன்னிராசிக்காரர்கள் செய்யுங்க. சரபேஸ்வரரை வழிபாடு செய்யுங்க. கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க, குடமுழுக்கு. எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், கும்பாபிஷேகத்தில் தரிசனம் பண்ணுங்கள், முடிந்தால் பங்கெடுங்க. அது சிவாலய தரிசனம் பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். கன்னிராசிக்காரர்கள் அடிக்கடி எல்லா சிவாலயங்களும் போகக்கூடாது. இதையும் நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு லாப நோக்கில் ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணால் அது நடக்காது. இன்னொருத்தவங்களுக்காக செய்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அதனோடைய வரலாறு. இப்போ உதாரணம், திடீர்னு இப்போ எனக்கு 10வது இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கார், இங்கேருந்து 7வது வீட்டில் சனி இப்போ வந்திருக்கார், நான் திருநள்ளாறு போயிட்டு வரேன் அப்படின்னா அது உங்களுக்கு சாதகம் இருக்காது. ஏன்னா சுவாமி எந்தெந்த சுவாமி இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணணும்னு பார்த்து தான் வழிபாடு செய்யணும். அதற்கு உரிய நீங்கள் உங்களுடைய ஜோதிடர்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு இந்த காலகட்டத்தை கொண்டு போங்க. அதே மாதிரி பணம் பணம் பணம், இந்த மணி மைண்டில் இருங்க. தயவு செய்து வார்த்தையை விட்டு வாழ்க்கையை ரொம்ப தூரம் பேக்கில் போயிடக்கூடாது. நம்ம என்றைக்குமே ஃபார்வேர்டில் போகணும், பேக்வேர்டில் போயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் குடமுழுக்கு கும்பாபிஷேக விழாக்கள் நிறைய கலந்துக்குங்க. சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். கன்னிராசி எப்படி இருக்க போகுது சார்? 2025 குரு பெயர்ச்சி கன்னிராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இவங்களுக்கு உண்டான பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எடுத்து பார்க்கும்பொழுது ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. வேலை வாய்ப்பில் முதலாளிக்கு புத்தி சொல்லி தரக்கூடாது. வேலையில் ரொம்ப கவனம் இருப்பது தேவை. வடிவேல் சார் ஒரு இதில் சொல்கிற மாதிரி, நடக்கிற இடத்துலலாம் கண்ணி விடி வச்சா நான் என்னப்பா பண்ணுவேன்னு, அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொன்றும் டீல் பண்ணு. சிக்கனமாக இருப்பீங்க. ரொம்ப அழகாக சொன்னார். சிக்கனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கக்கூடிய ஜாதகங்கள், திருமணத்துக்காக பார்க்கக்கூடிய தடங்கலான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ பார்க்கக்கூடிய ஜாதகங்களில் கவனமாக, நல்லது கெட்டது அது சரியாக தவறாக இப்போவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும்.
வேலை வாய்ப்பில் ஃபஸ்ட்டு 6 மாதம் எது வேலைன்னே தெரியாது. எனக்கு சொந்த தொழிலா வேலையா சார், நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு தடுமாற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக ஃபிக்ஸ் ஆகும். தொழிலுக்குண்டான முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஃபியர் மனசில் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ஏதாவது ரகசியமாக சொன்னீங்கன்னா ரகசியமாக அப்படியே தன்னை உங்ககிட்டே ஒரு ரகசியமாக வந்துடுவது. அதனால் ரகசியத்தை ரொம்ப கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது. உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா திருப்பி அப்படியே எல்லாரும் சொல்லி கடைசியில் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன்னு உங்கள் சப்ஜெக்டை உங்ககிட்டயே சொல்லிடுவாங்க. அதில் கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்களில் வேலை வாய்ப்புக்கு சிபாரிசு பண்ணுவாங்கள்ல, அந்த சிபாரிசில் ரொம்ப கவனம் தேவை. வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, தங்கம் சேமிப்பீங்க, மதிப்பு பணம் இருந்தால் தான் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் மதிப்பாக உயரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம். சில நேரங்களில் பயம் வரும், எதுக்காக நம்ம இதெல்லாம் சேர்த்தணும், திடீர்னு ஒரு ஞானமெல்லாம் வரும். 12ல் கேது இருக்கும்போது திடீர் ஞானங்கள். நார்த் இந்தியா ஒரு தடவை போயிட்டு வரலாமா, வெளியூர் ஒரு தடவை போடலாமா, வெளிநாடு பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் சில இடத்துல மறந்து பொருளை வச்சுருவீங்க, கவனம் தேவை. செல்ஃபோனை 16வது மாடியில் வச்சுட்டு வந்துட்டேன்னு திருப்பி போயிட்டு வருவீங்க. வீடு பூட்டினா இல்லையான்னு தெரில, கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரில, லைட் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரிலன்னு சில நேரங்களில் அலைச்சல் ஜாஸ்தியாகும். போயிட்டு வந்த இடத்துக்கே 2 தடவை போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. எலக்ட்ரானிக் சம்மந்தமான வேலைகளில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கேஸ் மற்றும் கடல் சார்ந்த துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வீடு வாங்குறதுக்குண்டான யோகங்கள்லாம் இருக்குது. US யூரோப்பெல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்க வீடு வாங்குறது சொந்தமாக வாங்கிடலாமா சார், வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். பாஸ்போர்ட் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கச்சிதமாக எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து. சும்மா இருந்தீங்கன்னா கூப்பிட்டு பட்டம் கொடுத்துருவாங்க, சார் வாங்க சார் கொஞ்சம் வாங்கிக்கோங்கன்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டங்கள்லாம் வரதுக்குண்டான ஒரு ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா உங்களை பிரசிடென்ட் ஆக்கி விட்டுருவாங்க. நான் எதுக்குங்க, நீங்கள் தான் ஆகணும், எவ்வளோ திறமை உங்களுக்கு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் தானே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வர்றதுக்காக இருந்துட்டு இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, இதில் கவனம் என்பது தேவை. அதே மாதிரி மறைமுக ஹெல்ப் யாருக்கும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கன்னிராசி என்பது. இந்த காலகட்டத்தில் ஒரு தடங்கள் ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையாவே இருக்கு. கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கிறதுலே உச்சத்தின் இடம் சொல்லக்கூடியது கர்மஸ்தானம். கர்மம் அப்படிங்கும்போது கடமை, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த ஜாதக அடிப்படையில் நம்ம எப்படி எடுத்து பார்த்தாலும் 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மத்தின் உச்சம் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு கடமைகளும் அங்கே தான் பண்ணணும், இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் ஒரு அடக்கமும் அதுதான், உச்சநிலை அப்படிங்கிறதும் அங்கே தான். அப்போ என்னென்னா உங்களுக்கான ஒரு டெஸ்டிங் பீரியட். இந்த பீரியட் இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கடமைகளுக்கு ஒரு செக் பாயிண்ட்டு. நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா, நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா நீங்கள் திருப்திகரமாக அந்த விஷயத்தை செய்வீங்களா, ஒரு இடைவெளி இல்லாமல் அதை பண்ணுவீங்களா, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக பண்ணுவீங்களா. இப்போ தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமைகளாகட்டும், குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளாகட்டும், தனக்கு தான் சுயமாக செய்யக்கூடிய கடமைகள், இந்த கடமைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 10ஆம் பாவம் கர்மஸ்தானம். ஸோ ஒரு கர்மத்தை நம்ம செஞ்சால் தான் மனிதனாகவே நம்ம பிறப்பெடுக்கிறோம். அந்த வகையில் இப்போ இந்த கர்மத்தை நம்ம கரெக்டாக ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி காலங்கள். ஸோ இதில் இந்த கன்னி ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி வரக்கூடிய இந்த 1 வருஷம் காலங்கள் பார்த்திங்கன்னா சனினால் வரக்கூடிய உடல் ரீதியான தொந்தரவுகள் சில விஷயங்கள் இருந்தாலுமே எல்லாத்துலேயும் அதிகபட்ச கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்கள் தேவை. ஹெல்த் ரீதியாக ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்தாலுமே ஃபினான்ஷியல் ரீதியான கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவை. அந்த பொருளாதாரம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உச்சத்தை தொடரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. முழுக்க முழுக்க அந்த இடத்துல ஒரு ஜாக்கிரதைகள் வேணும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டாயமாக இந்த 1 வருட காலங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போடணும். ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறத விட அந்த ஃபிசிக்கலாக ஒரு ஹார்ட் ஒர்க்குன்னு செய்யக்கூடிய வேலைகள் இந்த 1 வருட காலங்கள் ஜாஸ்தியாகவே இந்த ஒரு குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு இருக்கும். ஸோ கன்னி ராசி நேயர்கள் இந்த வரக்கூடிய இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கான பரிகார முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக இந்த கர்மஸ்தானத்தின் உச்சங்கள் எது இருந்தாலும் சரி, மோட்சஸ்தானத்தின் உங்களுக்கு சிவன் வழிபாடு. இந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது 100% உங்களுக்கு தேவை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பொருளாதாரம் அப்படின்னாலே பெருமாள் நம்ம மகாலட்சுமி தாயாரை தான் பொதுவாக சொல்லுவோம். ஆனால் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த காசு கரெக்டான ஒரு இடத்துல போய் சேருதா, வருமானம் நம்மளுக்கு வந்தாலுமே அது கரெக்டாக கடமைகளுக்கு போகுதா அப்படிங்கிறது இதுக்கு
கட்டாயமாக வந்துட்டு சிவன் வழிபாடு அப்படிங்கிறது. பொதுவாகவே வந்து வரக்கூடிய நீங்கள் காலையில் இந்த சூரிய உதயம் ஆகும்போது சூரிய ஹோரைகளில் இப்போ வரக்கூடிய இந்த 1 வருட காலங்கள் வந்து உங்களுக்கான ஒரு வேண்டுதல், ஒரு பரிகார முறைகள், சிவனை நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலங்கள் ரொம்ப அமோகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology. Admissions open.